எனக்கு ஒரு டவுட் ஒன்று. நீங்கள் ஆட்டோ ஓட்டுறீங்க, எத்தனை மணிலேருந்து உங்களோட தொழிலை ஸ்டார்ட் பண்ணுறீங்க? நான் சொபோக்கு போகிறோம் தான் என்னோட தொழிலை ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்படி நீங்கள் ஆட்டோ ஓட்டுறதுக்கு வீதியில் இறங்கி போகிறீங்க, இதனால் ஏதாவது சிக்கல் பல தடைகள் சந்திச்சிருக்கிறீங்களா? எங்களோட பகிர்ந்து கொள்ள முடியுமான்னு ஒன்று சொல்லலாமா? இப்போ ஒரு 1.5 வருஷத்துக்குள்ளால் அந்த நான் பெருசாக ஹையர் ஓட்டலில் எனக்கு கொஞ்சம் மேலுக்கு காய்ச்சல் வாரமாக இருந்துட்டு சின்ன ஹையர் ரோல் தான் செஞ்சுட்டு கடைசியாக வீட்டுக்கு போகிற நேரம் அப்போ நான் என் ஃப்ரெண்ட் அவுட்டில் போயிட்டு சாப்பாடு தின்னுட்டு வீட்டுக்கு போகிறேன். எங்கிட்ட வெள்ளம்பிட்டி டேர்ன் எடுக்க போகல அவங்களும் 2 பெண்கள் தான். கொஞ்சம் அவசரமாக போகணுமென்று செல்லும். நான் செல்லணும், இல்லை நான் வீட்டுக்கு போகிறேன், நீங்கள் வேறு ஆட்ட பாருங்க, இல்லை கொஞ்சம் ஹெல்ப் கொண்டு பண்ணு, கொஞ்சம் அவசரமாக நான் போகணுமென்று சொல்லி அவங்க ஒரு இடம் சொன்னாங்க எனக்கு. சரி பெண்கள் தானேன்னு சொல்லி அவங்கள அந்த ஹையரை நான் எடுத்தேன். அவங்க சொன்ன இடத்தையும் தாண்டி பாட்ட போகுது. போக எனக்கு மனசுக்கு தோணுச்சு, இதுக்கு மேலே போகிறது சரியில்லை, நிப்பாட்டுவோம், இன்னைக்கு நாங்கள் இறங்கிட்டு போவோம், இன்னும் தாண்டிட்டு போகல திருப்பி சுற்றி வரணுமே அப்படின்ட்டு நான் நிப்பாட்டிட்டு அவங்கள்ட்ட இதுக்கு மேலே போவேலான்னு சொன்னதுக்கு பிறகு தான் அவங்களோட உண்மையான விஷயம் எனக்கு விளங்கிட்டு. என்னை அடித்தாங்க, என் பேக்கில் இருக்கிறது எல்லாத்தையும் பறித்து வெளியே வீசிட்டு என்கிட்ட சல்லி நிறம் ஆகிக்குதுன்னு நினச்சி கொண்டுட்டாங்க. அவங்க ஆட்டோட இதெல்லாம் திறந்து பார்த்து சீட்டெல்லாம் இழுத்து வீசி நல்லா அடித்தாங்க போட்டு. நான் நினைக்கல நான் திருப்பி வீடு வந்து சேருவேன் அப்படின்ட்டு. அவங்களோட பெண்கள் செஞ்சு 2 பெண்கள் அடி அந்த மாதிரி அடி வேறு யாருமேடா ஆட்டாவும் வானம் தொழிலும் வானன்னு இருந்திருப்பாங்க. அடிச்சு கீழே உட்கார வச்சு முட்டுக்கால் போட்டு தான் வச்சாங்க. சல்லி எடுத்து முடிஞ்சு அவங்க யாருக்கோ கால் பண்ணுறாங்க வண்டியை கொண்டு போகிறதுக்கு. ஆனால் அந்த கால் அவங்க யாருமே ஆன்சர் பண்ணலை. அந்த கோபத்துக்கும் எனக்கு அடித்தாங்க போட்டு. அவங்களோட கையில் கத்தி இருந்துச்சு. நல்ல அடியை வாங்கிட்டு வந்தேன். அதுக்கு பிறகும் அடுத்த நாள் நான் ஹேர் செஞ்சேன். அல்ஹம்துலில்லாஹ். உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. பெரிய மனதைரியமான ஒரு பெண்ணை நான் இந்த இடத்துல சந்தித்து கொண்டிருக்கிறேன். அதுவும் உங்களோட குழந்தைக்காக, உங்களோட பிள்ளைக்காக நீங்கள் இதையும் தாண்டி போகிறீங்கன்னா அவங்களுக்கான உயரிய லட்சியம் இருக்குது. உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். எனக்கும் ஒரு முன்மாதிரி தான் இந்த இடத்துல. பொறுமை, பல கஷ்டத்தை தாண்டி திருப்பியும் அதே ஒரு தொழிலை செஞ்சு நீங்கள் அதை விட்டு போகாமல் நீங்கள் நிற்கிறீங்கண்டா அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ். நீங்கள் ஒரு உன்னதமான ஒரு சாதனை பெண் தான். இன்றைக்கி பாருங்கள், ஹஸ்பண்ட் இல்லாத நிறைய பெண்களை பார்க்குறோம். பள்ளிவாசலில் பாருங்கள், அவங்க கையேந்தக்கூடிய பெண்களாக இருக்கிறாங்க. காரணம் என்ன? அவங்களோட கையில் ஒரு குழந்தை இருக்கும். பரிதாபத்தை காட்டி அவங்க தனக்கான உதவிகளை கேட்குறாங்க. அப்படியெல்லாம் பெண்களுக்கு மத்தியில் நீங்கள் தைரியமாகவும் இந்த உங்களோட பிள்ளையோட கல்விக்காகவும் இருக்கிறீங்கன்னா நீங்கள் கிரேட் தான். அல்ஹம்துலில்லாஹ்.